எம்கே ஆர்கானிக் சேனல் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்க. இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வீட்டு தோட்டத்திலேயே ஆர்கானிக்காக வளர்த்துற கரிசலாங்கண்ணி சூப்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கரிசலாங்கண்ணி 2 கைப்பிடி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, தேவையான அளவு தண்ணிங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்றிக்கலாங்க. அதில் நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த 4ஐயும் மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை கொரப்பாக அரைச்சி வச்சுங்க. இந்த அரைச்ச விழுதை நம்ம அந்த நெய்யில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி விடாமல் நம்ம கொரப்பாக அரைச்சிட்டு வந்துருக்குறோம். இந்த விழுதை இந்த நெய்யில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் இதை வதக்கிக்கலாங்க. அந்த நெய்யிலேயே இப்போ நம்ம அந்த கரிசலாங்கண்ணி தலை அரைச்சி வச்சுருக்கோம், வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அந்த தலையையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கரிசலாங்கண்ணி தலையையும் சேர்த்து ஒரு 5 செகண்டு வதக்கிக்கலாங்க. போதுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்குறேங்க. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நமக்கு காரம் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு 5-6 மிளகு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்த்துக்கலாங்க. சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து வடிச்சுக்கலாங்க. இப்போ இதை ஒரு ஷார்ப்பாக பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த கரிசலாங்கண்ணியினுடைய சூப்பு பயன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வையை தெளிவுபடுத்தும், நரம்பில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் வெளியேற்றும், தலைமுடி கருப்பாக வளரும்,
தலைமுடி அடர்த்தியாக வளரும். இதெல்லாம் வந்து இதனுடைய பயன்கள்ங்க. நம்ம இதை வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கலாங்க. தேங்க்யூ.